நண்பர்களே, மீனுங்கிறது உலகிலேயே மிகவும் ஆரோக்கியமான உணவுகள்ல ஒன்றாக இருக்குது. இதுல புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் டி, விட்டமின் பி12, செலினியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குது. ஆனா மீன் சேர்த்து சாப்பிடக்கூடாத சில உணவுகள் இருப்பதாக நம்மளுடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அது வெறும் மூட நம்பிக்கையா, இல்ல மருத்துவ காரணங்கள் இருக்கிறதா? இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மீன் கூட தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன? ஏன் அதை நம்ம தவிர்க்க சொல்கிறோம்? அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? எப்படி நம்ம பாதுகாப்பாக மீனை சாப்பிடலாம்? எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நம்ம பார்க்கக்கூடிய இந்த தவறான சேர்க்கைகள் சிலருக்கு ஆபத்துகளை விளைவிக்கலாம், சிலருக்கு விளைவிக்காது. அது என்ன மாதிரி ஆபத்து அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய அந்த தவறான சேர்க்கை என்னன்னா, பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தாங்க. மீனுடன் பால் குடிக்கக்கூடாது அப்படின்னு பலரும் கூறுவார்கள். முக்கியமாக ஆயுர்வேதாவிலையும் இது கூறப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்னன்னா, பாலும் மீனும் அதிக அளவில் புரோட்டீன் கொண்ட ஒரு உணவு, அதாவது புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவு. ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஏற்படும் போது சில பல பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு செரிமான கோளாறு ஏற்படலாம், சிலருக்கு வயிறு உப்பசம், சிலருக்கு வாந்தி உணர்வு, சிலருக்கு வயிற்றுப்போக்கு, சிலருக்கு வெண்புள்ளிகள் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த ஒரு சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலருக்கு கடுமையான அலர்ஜி, மேலு, முதுகு, கன்னம் இந்த இடங்களெல்லாம் கடுமையான அலர்ஜி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களோடு மீன் எடுக்காதீர்கள். சேர்த்தும் குடிக்காதீர்கள், இல்லை பால் குடிச்சதுக்கு அப்புறம் மீனும் எடுக்காதீர்கள். இதுக்கு சரியான முறை அப்படி என்னன்னா, மீன் சாப்பிட்டதுக்கு பிறகு 2 இல்லைனா 3 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் பால் குடிக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் பால் குடிச்சிருந்தீங்க அப்படின்னா 2-3 மணி நேரம் கழித்து தான் மீன் சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. முக்கியமா சிறிய குழந்தைகள், வயதானவர்கள் இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால மறந்தும் கூட குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான சேர்க்கையை கொடுக்காதீர்கள். ஏன்னா அவங்க தான் பால் அதிகமாக குடிப்பார்கள். சின்ன குழந்தைகள் ஒரு 2 வயசு 3 வயசுலாம் பால் டப்பால போட்டு பால் அடைச்சி குடிச்சிட்டு திரிவாங்க. அவங்க நம்ம வீட்டில் சாப்பிட்ற மீன், பொரிச்ச மீன்லாம் பார்த்தோன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. அவங்க தெரியாமல் செய்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அவங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, தயிரும் மீன் தாங்க. இது ரொம்பவுமே பிரபலமான ஒரு காம்பினேஷன். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காம்பினேஷன். அதுவும் முக்கியமாக கிராமத்தில் தயிர் சாதத்தில் தயிர் ஊற்றி அது கூடவே வறுத்த மீன், பொரித்த மீனை வச்சு சாப்பிடுவாங்க. இது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. ஆனால் இது எல்லாருக்குமே சூட் ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏன்னா தயிர் ஒரு என்ன சொல்கிறது, செரிமானம் செரிக்கிறதுக்கு டைம் லேட்டாக எடுக்கும். அதே மாதிரி மீன் செரிக்கிறதுக்குமே டைம் லேட்டாக எடுக்கும். ரெண்டுமே சேர்த்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அஜீரணம் பிரச்சனை ஏற்படும், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, சிலருக்கு வாந்தி, லூஸ் மோஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். நிறைய பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கும். அவங்க செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க இவங்க இந்த 2 சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தயிரையும் மீனையும் ஒருபோதும் எடுக்கவே கூடாது. ஏன்னா அப்படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கடுமையான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வயதானவர்கள், பெரியவங்க. எங்கள் வீட்டிலேயே எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தயிரும் மீனும் சாப்பிட்டு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு தெரியாமல் நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு, தயிரும் மீனால தான் இவ்வளோ பிரச்சனை. அவங்களுக்கு வாந்தி, வயிற்றால இந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. ஊசி போட்டுக்கிட்டே இருக்கோம், சரியே ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த வாமிட்டு நிற்கவே ஆரம்பிச்சிச்சு. அதனால் வயதானவர்களும் சிறு குழந்தைகளும் கண்டிப்பாக இந்த காம்பினேஷனை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, அதிக இனிப்புகளுடன் மீன் சாப்பிடவே கூடாதுங்க. நெறைய பேர் மீன் சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிடுற பழக்கம் வச்சிருப்பாங்க. முக்கியமா லட்டு, ஜிலேபி, கேக்கு, ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான இனிப்புகள் அதிகமா சாப்பிடுற வழக்கம் வச்சிருப்பாங்க. ஏற்கனவே மீன்ல புரதம் அதிகமாவே இருக்குது. அது கூடவே நீங்க மேல சர்க்கரைய அதிகமா நீங்க உடலுக்கு குடுக்கும்போது, செரிமானம் மந்தமாகும். உடலுக்கு சோர்வு ஏற்படும். இரத்த சர்க்கரை வேகமாக உயரலாம். அதனால இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமா சர்க்கரை நோயாளிகள் குறிப்பா இந்த சேர்க்கைய தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, மீன் பிளஸ் மதுபானம். மதுபானம் அருந்தக்கூடிய மது பிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான்வெஜ் கூட தான் மது அருந்துவாங்க. முக்கியமா முட்டை, மீனு, சிக்கன் இது கூட தான் அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனா இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய கல்லீரலுக்கு கூடுதலான ஒரு சுமைய குடுக்குறீங்க. இதனால என்ன ஆகும்னா, நீர் இழப்பு ஏற்படும். செரிக்கிறதுல சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதுவும் முக்கியமா சில வகை மீன்கள்ல ஹிஸ்டமின் மற்றும் ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது. அது கூட மது சேரும்போது சிலருக்கு தலைவலி, முகம் சிவந்து போதல் போன்ற அறிகுறிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால மதுபானம் கூட மீன் சாப்பிடுறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, அதிக எண்ணெயில பொரித்த உணவுகள் தாங்க. மீனையே நெறைய பேர் நம்ம பொரிச்சு தான் சாப்பிடுவோம். அது கூட சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் பஜ்ஜி, சமோசா, வடை அப்படின்னு நெறைய எண்ணெயில பொரித்த ஐட்டங்கள்லாம் மீன் கூட சாப்பிடுவாங்க. இது வயிற்றுக்கு மிக மிக மிகப்பெரிய சுமையாக இது மாறும். இதனால அஜீரணம், அமிலத்தன்மை, உடல் எடை அதிகரித்தல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதனால அ அதிகமா எண்ணெயில பொரித்த வறுத்த உணவுகள தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான காம்பினேஷன் என்னன்னா, அதிக கஃபைன் பானங்கள் தாங்க. மீன் சாப்பிட்ட உடனே காஃபி குடிக்கிறது, ஸ்ட்ராங்கான டீ எடுத்துக்கிறது சிலருக்கு செரிமான சிரமத்தை ஏற்படுத்தும். ஸோ டீ, காஃபில என்ன இருக்குன்னா, சில சேர்மங்கள் இருக்குது. அது உணவுல இருக்கக்கூடிய சில தாதுக்கள் உறிஞ்சுறத குறைக்கிறதுக்கு கூடும். ஸோ மீன் நம்ம எதுக்காக சாப்பிட்டோம்? மீன்ல நெறைய புரோட்டீன்ஸு, விட்டமின்ஸ், மினரல்ஸ், தாதுக்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால மீனை நம்ம சாப்பிட்றோம். ஆனா இந்த டீ, காஃபி குடிச்சிட்டோம்னா, அந்த மீன்ல இருக்க சத்துக்கள உறிஞ்சவே விடாது. ஏன்னா டீ, காஃபில டானின் அப்படிங்கிற ஒரு சேர்மம் இருக்குது. ஸோ அதனால மீன் சாப்பிட்ட பிறகு டீ, காஃபி குடிக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்க எடுத்துக்கிறதா இருந்தா, குறைந்தது 1 மணி நேரம் இடைவெளி விட்டு எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, அதிக காரமா இருக்கக்கூடிய மசாலா நிறைந்த உணவுகள். அடுத்து குளிர்பானங்கள் தாங்க. ஸோ குளிர்பானங்கள்னா ஆர்ட்டிஃபிஷியல் கூல் ட்ரிங்க்ஸ் கடையில கிடைக்கும்ல, 7அப், கொக்கோ கோலா, ஆரஞ்சு இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ இத நம்ம மீன் சாப்பிட்ட பிறகு எடுக்கவே கூடாது. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஹெவியான ஃபுட்ட சாப்பிட்டோம், செரிமானம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி 7அப், கொக்கோ கோலா, பெப்சி இதெல்லாம் வாங்கி குடிக்கிறாங்க. ஸோ இதனால செரிமானம் செரிக்காது. செரிமான சுமை தான் ஏற்படும். இதனால என்ன ஆகும்னா, அதிக காரம், அதிக அமிலம் உடல்ல சேரும்போது நெஞ்செரிச்சல், அமிலத்தன்மை, வயிற்றுல எரிச்சல் இது மாரி ஏற்படலாம். குறிப்பா அல்சர், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 8வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள். நெறைய கடல் உணவுகள் சிலருக்கு மிகப்பெரிய ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அலர்ஜிய ஏற்படுத்தும். சிலருக்கெல்லாம் இறால், நண்டு சில வகை கடல் உணவுகள் ஏற்கனவே ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளா இருக்கும். அதே நேரத்துல போயிட்டு நம்ம மீனு, முட்டை, இந்த நிலக்கடலை இந்த மாதிரியான உணவுகள நம்ம சாப்பிட்டோம்னா, நம்மளுக்கு இன்னுமே கடுமையான ஒரு ஒவ்வாமை ஆயிரும். கடுமையான அலர்ஜிய ஏற்படுத்துறதுக்கு அது ஒரு வழிவகுக்கும். ஸோ நம்மளுக்கே தெரியாது எதனால வந்துச்சு அப்படின்னு. ஸோ கடல் உணவுகளான இறால், நண்டு, மீன் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப கவனமா சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, இந்த 8 சேர்க்கைகள மீனுடன் எடுக்கிறத தவிர்த்திடுங்க. இது கூடவே சரியாக சாப்பிடக்கூடிய முறை, அது மீன் கூட சேர்த்து சாப்பிட சிறந்த உணவுகள் என்னன்னா, வேக வைத்த காய்கறிகள், கீரைகள், எலுமிச்சை, சாலடு, முழு அரிசிகள், முழு தானிய அரிசி, கேழ்வரகு, கம்பு, சிறுதானியங்கள் இந்த மாதிரியான உணவுகள நம்ம மீன் கூட எடுத்துக்கலாம். மீன எப்படின்னா, நல்லா வேக வச்சு ஆவியில வேக வச்சு சமைச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா எண்ணெய் கம்மியா ஊத்தி குழம்பு வடிவில நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயில
எண்ணெயில் பொரிக்கிறது வரிக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த சேர்க்கைகளை எடுக்கும்போது? கர்ப்பிணி பெண்கள், சிறுநீரக நோயாளிகள், கல்லீரல் நோயாளிகள், கடல் உணவு ஒவ்வாமை இருக்கக்கூடியவர்கள், வயதானவர்கள், சிறிய குழந்தைகள் இவர்கள் எல்லாருமே இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ரொம்பவுமே கவனமாக உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, மீனுடன் இந்த 8 உணவுகளை சாப்பிட்டா எல்லாருக்குமே கட்டாயமாக கடுமையான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அறிவியல் சொல்லலை. ஆனால் சிலருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும், சிலருக்கு ஒன்றுமே பண்ணாது. ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாக பொறுத்து இது மாறுபடும் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அதனால் வருமுன் காப்பதே சிறந்தது. ஸோ எல்லாருமே நம்ம எச்சரிக்கையாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த உணவுகளை நம்ம தனித்தனியாக சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக செரிமான கோளாறு, செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவர்கள் இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அமிலத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்க, ஒவ்வாமை பிரச்சனை இருக்கிறவங்க, வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவங்களுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.